நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ண ஏசுஸோட ஒரு லேப்டாப் இருக்குது. அப்படி என்னப்பா இந்த லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஒரு ஹைலைட்டான ஃபோன் சொல்லு அப்படின்னா எனக்கு இந்த ஃபோல்டு ஃபோன் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். ஃபோல்டு ஃப்ளிப்பு நம்ம சேனல்லே நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ரீசன் ஒரு டிஸ்பிளேவை நம்மளால் மடக்க முடியுதுப்பா அப்படின்றதான் இதில் ஹைலைட்னே சொல்லலாம். ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசுஸ்லேருந்து ஒரு ஃபோல்டபுள் லேப்டாப்பே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம், எக்கச்சக்கமான ஆப்ஷனோட இருந்தது. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே இந்த லேப்டாப் வர வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வேற ஒரு ரிவ்யூ பண்ணது தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களே, எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் வந்துட்டு நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாடலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ASUS Zenbook 12 Fold அப்படின்றதா மாடலோட நேமு. பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் ASUS அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. அதில் ப்ரைஸ் என்ன, பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோமை ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே எடுத்தோடனே லேப்டாப்கான ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பேக்கேஜ் இருக்குது, ஹேண்டில் மாதிரி இருக்குது. அதை தூக்கி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இங்கே தான் லேப்டாப்போட எல்லா அக்சசரிஸ், லேப்டாப் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு லேப்டாப்பை எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறதுனே தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. நம்ம நார்மல் லேப்டாப் பாக்ஸ் மாதிரியே இல்லை, வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அன்ஃபோல்டு மோடில் தான் இருந்தது. லேப்டாப் ஓப்பன்லேயே தான் இருந்தது. அதுவும் ஏற்கனவே ஒருத்தவங்க யூஸ் பண்ணனால அது ஆன்லேயே தான் இருந்தது. கீழே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே பெரிய சைஸில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸில் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் மற்ற புக்லெட்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் 65 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டைப் சி அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு USB டைப் A to டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் முக்கியமாக எதிர்பார்த்தது ஃபோல்டு டைப் அப்படின்றனால ஒரு ஸ்டைலிஷ் பென் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது மிஸ் ஆனது ஒரு சின்ன குறையா இருக்குது. அதையும் கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ லேப்டாப்போட டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மோடு வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃபோல்டு பண்ணி வச்சோம் அப்படின்னா குட்டியாக ஒரு டைரி மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. அது லேப்டாப் மாதிரி எனக்கு வந்து சுத்தமாக ஃபீல் ஆகலை. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு 3 மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடிங் ஆகக்கூடிய மெக்கானிசம் இருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா லெதர் டைப்பில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, அது வெளியில் தெரியாத மாதிரி. அண்ட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா க்ளோ ஆகிற மாதிரியான ஃபீல்டில் வந்து இருக்குது. அதுவே இந்த பேக் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் எந்த அளவுக்கு டியூரபிலிட்டி இருக்கும், தாங்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டுமே வாங்கியிருக்காங்க, MIL STD 810H அப்படின்னு சொல்லிட்டு. லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 8.7 mm தான் திக்னஸ் இருக்குது. ரொம்ப மெலிசாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 kg வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் ஃபோல்டபுள் டைப் அப்படின்றனால எத்தனை வாட்டி தான் நம்ம மூடி திறக்கலாம், சீக்கிரமே வீணாயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற டவுட் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். பட் ASUS தரப்புலேயே டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 தடவை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அது வரைக்கும் அதுக்கு மேலேயுமே கண்டிப்பாக வரும்னு இருக்காங்க. ஒரு கணிப்புக்கு ஒரு நாளைக்கு 20 தாட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க இந்த லேப்டாப் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு வந்து இந்த லேப்டாப் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியலாக இது வந்து ஒரு வர்த்தான விஷயம் தான். ஆனால் அதே சமயம் நமக்கு ஃபோனில் வந்து ஆல்ரெடி சாம்சங்கில் கேலக்ஸி ஃபோல்டு ஃப்ளிப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் தாட்டி வந்து திறந்து மூட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா தாட்டி க்ளோஸ் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணுவோம். பட் லேப்டாப் கொஞ்சம் மினிமமாக தான் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்க்கறதுக்கு லேப்டாப் நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன மோட்ல இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயோட ஸ்பெக்கை வந்து பார்த்துடலாம். நார்மலாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 17.3 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு OLED டிஸ்பிளே உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் ஸ்க்ரீன் தான். நீங்கள் எங்கே வேணால் டச் பண்ணி ஒரு பெரிய டிவியை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி கையில் வச்சு பார்த்துக்க முடியுது. அதே சமயம் நீங்கள் கீபோர்டு அட்டாச் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 12.5 இன்ச் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 500 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே அப்படின்றனால கலர் அக்யூரசி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், நல்ல ஒரு டீப்பான பிளாக் கிடைக்குது. பட் இந்த பிரைட்னஸ் தான் 500 nits இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், கொஞ்சம் அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இண்டோரில் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கிடைக்குது. அண்ட் இதில் டால்வி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, HDR சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்டு லேப்டாப்பு இதில் இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்
ஐயோ இது வேறு தொல்லை, செம்ம டைட்டாக இருக்குது, ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஹார்மோனி பட்டியெல்லாம் வாசிப்போம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது சில டைம் வந்துட்டு. நல்லாவே வந்து கிரிப்பாக இருக்குது, ஓப்பன் பண்ணால் எந்த இடத்துல நிறுத்துறமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நின்றுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஒரு லேப்டாப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு எந்த ஆங்கிளில் வேணால் வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு வந்து கீபேட் வந்து அதிலே ஓப்பன் ஆயிடுது. விர்ச்சுவல் கீபேட் வந்துட்டு யூடியூப் இல்லை நீங்கள் மற்ற எந்த இது பார்க்குறீங்க டைப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதுலேயே பண்ணிக்கலாம். இது ஒரு மோடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த செப்பரேட்டாக கொடுத்துருக்கக்கூடிய கீபோர்டு வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே இந்த கீபோர்டை நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் இந்த இது மேலே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு மேலே வந்துட்டு எல்லா மோடுமே சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுறது நார்மல் லேப்டாப் கீபோர்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லே இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. மேக்னெட் இருக்கனால நல்லாவே கிரிப்பாக பிடிச்சிக்குது, கீபோர்டெலாம் ஸ்லிப் ஆகி கீழே விழுகலாம் இல்லை, அது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதுலேயே டச் பேடுமே வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம நார்மல் கீபோர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டிராபேக் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இந்த பேக் லைட் வந்து கொடுக்காம இருக்காங்க. அதனால நீங்கள் நைட் டைம்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த கீபோர்டு கொஞ்சம் டிராபேக்காக இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த விர்ச்சுவல் கீபோர்டு அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டை டேரெக்டாக மேலே தான் வச்சு யூஸ் பண்ணணும்னே இல்லை, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சைட்லேயே நீங்கள் வந்து கீபோர்டை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டை வந்து உங்களோட மொபைல்லையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயே வந்து ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கீபோர்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக தூக்கிட்டு போகணுன்ற மாதிரி அவசியமே இல்லை, உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி மடக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் செப்பரேட்டாக வந்து கீபோர்டு தூக்கிட்டு போகிற மாதிரியான தொல்லை இல்லாமல் டிசைன் பண்ணதும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்க்டாப் மோடு. நீங்கள் டோட்டலாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேவாக வந்துடுது. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டு மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வச்சிங்க அப்படின்னா நார்மலாக எப்படி நம்ம வீட்டில் வந்துட்டு பெரிய மானிட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மானிட்டரை இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஏதாவது வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை யூட்டிலிட்டி ஆப் யூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பெரிய ஸ்க்ரீன் வந்து நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பெரிய சைஸாக வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறது வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கும் சரி, சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட ஒரு சில ட்ராபேக்குமே இருக்குது. என்ன அப்படின்னா யூடியூப் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இதை பார்க்க முடியாது, மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கான ரீசன் வந்து 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கனால கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி பெரிய சைஸாக இருக்குது அப்படின்றனால இப்போ நான் வெளியிலலாம் ட்ராவல் பண்ணி போகும்போது இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு எடுத்துட்டு போயிருந்தேன். பெரிய சைஸா டெஸ்க்டாப் மோட்ல வச்சு யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது பார்க்குறவங்களுக்கு என்னடா இவ்வளவு பெருசா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஸோ அதனால வந்துட்டு வெளியில லேப்டாப் டைப்லையும் இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி பெரிய டெஸ்க்டாப்பை வச்சு யூஸ் பண்றதுக்கு இது ஓகேவா இருக்கு. ஸோ ரீடர் மோடு இதில் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக ஃபோல்டு பண்ணிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஒரு புக் படிக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் படிக்கிறதுக்கும் சரி, டச் ஸ்க்ரீன் மூலியமாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு மோடு பார்த்தீங்க அப்படின்னா டேப் மோடாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணாலுமே அந்த சைடு ரொட்டேட் ஆகுது. அதனால் இப்படி ஹோல்டு பண்ணிட்டு டேப் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்துட்டு கையில் குழந்தைய தூக்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியுது. ஸோ இது எல்லா டைம்லையும் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக வந்து தெரியல. ஆக்சுவலாக இதில் எந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை. நம்ம கீபோர்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது கீழேயும் வைப்போம், அதை எடுத்து அப்படியே டிஸ்பிளேலையும் வைப்போம். சம்டைம்ஸ் வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்து நம்ம மேலே வச்சு ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஃபியருமே எனக்கு இருக்கு. நார்மல் லேப்டாப்பில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன்றது ஈஸியாக பண்ணிடலாம், பட் இதில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி. அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போதே போர்ட்ரேட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனை வந்து நார்மலாக ஃபுல் வியூ பண்ணுமா, இல்லை 2 விண்டோவை வந்துட்டு அட் அ டைமில் ஓப்பன் பண்ணுமா, இல்லை 3 விண்டோவை வந்துட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக 3 வந்து ஸ்ப்ளிட் ஆயிருது. இதனால் நம்ம கஷ்டப்பட்டு பண்ண தேவையில்லை, வியூ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 இன்ச் இருக்கக்கூடிய பெசல்ஸ் வந்து சுற்றி வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பீக்கரும் பாட்டமில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக குவாட் ஸ்பீக்கர் செட்டப்போட டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வந்து நல்லா லவுடரா இருக்கு. மூவிஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவா இருக்கு. அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கான 2 பட்டனும், சைடில் வந்துட்டு பவர் ஆன் பண்றதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு டேபை யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஃபேனுக்கான ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல தண்டர்போல்ட் 4 டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடு பாட்டம்லையும் USB டைப் சி போர்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ஸில் டிராபேக் அப்படின்னு பார்க்கும்போது USB போர்ட் வந்து செப்பரேட்டாக கொடுக்கல, ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் செப்பரேட்டாக கொடுக்கல, இந்த SD கார்டு மாதிரியான போர்ட்லாம் எதுவுமே கொடுக்கல. இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக இந்த மாதிரியான ஒரு ஹப் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா தான் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கேமரான்னு அப்படின்னு வரும்போது ஒரு வெப் கேமரா வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய கேமரா, பக்கத்துலேயே வந்து IR சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்கை பொறுத்த வரைக்கும் குவாட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க.
ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷனோடையும் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்றபடி ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது கோர் i7-1250U CPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 CPU கோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கோரும் மீதி 8 வந்துட்டு எஃபிஷியன்சி கோரும் வந்து கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் 16GB LPDDR5 ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் ஐரஸ் XE கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. SSD பொறுத்த வரைக்கும் 1TB SSD கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூசர் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா ரேமோ இல்லாட்டி SSDயோ வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5யும் Wi-Fi 6.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்குன்றத பாருங்க. இன்னுமே கூலிங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பம்ப்ஸும் ஃபேனுமே வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது 75 வாட்ஸ் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 65 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டைப் சி அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ப்ரௌஸ் பண்ணுறீங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் 8லேருந்து 9 மணி நேரம் வந்து பேட்டரி லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது விண்டோஸ் 11 வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லாம் கூட ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தாண்டி நிறையா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ASUS தரப்புலேருந்து அவங்களோட ஆப் மூலியமாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மை ASUSன்ற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேட்டரி கேர் இல்லை ஃபேன் ஸ்பீட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்ற மாதிரி டோட்டலாக நம்ம லேப்டாப்போட எல்லா கஸ்டமைஸ் கண்ட்ரோலுமே வந்து இங்கேயே பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ஃபீச்சராக இருக்குது. அண்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மல்டி விண்டோ வச்சுக்கிறதுக்குலாம் வந்து செப்பரேட்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போர்ட்டபிள் மோடில் வந்துட்டு 2 விண்டோ வைக்கணுமா இல்லை 3 விண்டோ வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு OLED டிஸ்பிளே அப்படின்றனால அன்வான்ட் தேவையில்லாத ஸ்க்ரீன் பர்னிங் இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் வந்து ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷேவர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா பிக்சல் ஷிஃப்ட் ஆகுறனால ஸ்கிரீன் பர்னிங் இஷ்யூமே உங்களுக்கு வராது. ஸோ நான் யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான டைம் தான் இருந்தது. நார்மல் யூஸ் எப்படி இருக்குன்ற அந்த ஃபோல்டு பேஸ் பண்ணி தான் நான் நிறைய வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இதில் என்னெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டுன்றது வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் OLED டிஸ்பிளே அப்படின்றனால டிஸ்பிளேயோட குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. ஸ்பீக்கரோட சவுண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நார்மல் யூஸ்லாம் பண்றோம் அப்படின்னும் போது சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய ஃபிளெக்சிபிளான மோடு கொடுத்துருக்கனால நம்ம மல்டி மோட் யூஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி யூசருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதுலயே குறைய தோன்றது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசா டைரி மாதிரி இருக்கிற ஃபீல் கொடுக்கறனால கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற ஃபீலுமே கொடுக்குது. அண்ட் கீபோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் லைட் இல்லாம இருக்கு. அண்ட் இது வந்துட்டு ப்ரோ லெவல் கண்டென்ட் கிரியேட்டருக்கோ இல்ல கேமர்ஸ்க்கோ கூட வந்து இது பெரிய லெவல்ல சூட்டபிளா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஆஃபீஸ்ல யூஸ் பண்றீங்க, ஒரு பிரசன்டேஷன்லாம் பண்ணுவீங்க, அண்ட் குறிப்பா ஸ்டூடெண்டா இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த ஃபோல்டு டைப்ல வேணும், இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு வேணா அது சூட்டபிளா இருக்கும். அந்த பிரைஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன் ஃபோல்டு டைப் ஒரு நியூ டெக்னாலஜி வேற லெவல்ல ஒரு புது இனோவேஷனா கொண்டு வரும்போது கண்டிப்பா பிரைஸும் அதிகமாக தான் இருக்கும். 3,30,000 ரூபா வந்து கிட்டத்தட்ட பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலே இன்னைக்கு ஃபோல்டு டைப்ல உள்ளது வந்துட்டு 1,00,000 ரூபாய்க்கு கிட்டக்கு வந்து பிரைஸ் வந்துடுது. அப்படி பார்க்கும்போது ஒரு லேப்டாப் அப்படின்னு வரும்போது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ஃபோல்டு டைப்லன்னும் போது கண்டிப்பாக இந்த பிரைஸ் நியூ டெக்னாலஜியில் எப்பயுமே இருக்கும். இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் குறைஞ்சு நார்மல் யூஸுக்கே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு டைப் வர்றதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ஒரு டெக்னாலஜியில் வேறு லெவலில் நியூ ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா நான் ட்ரை பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.